என்னம்மா செய்ய போகிறீங்க? ஸ்நாக்ஸ் கேட்டு வச்சுருக்கீங்க. மழை பெய்யுது. அதனால் பசங்களுக்கு சூடாக ராகி ஸ்வீட் ரொட்டி செஞ்சு கொடுக்க போகிறேன். அது கூட இன்க்ரீடியன்ட்ஸ் பாருங்கள். ராகி மாவு 1 கப்பு, ஒரு ஸ்பூன் பெரிய டீஸ்பூன் அளவு அரிசி மாவு, வெல்லம் 1 கப்பு ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி, கொஞ்சம் தேங்காய் பிட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிசைகிறதுக்கு முன்னாடி இது ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கணும். தண்ணியாக மண்ணெல்லாம் இல்லாமல் கரைச்சி தனியாக ஒரு கப்பில் வச்சுக்கின்னு ஒரு பிஞ்ச் சால்ட்டு கலந்துக்கின்னு எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ பிசைஞ்சிக்கின்னு அடுப்பில் ஒரு தவா வச்சுட்டு நான் சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். மழைக்கு எதுக்கும் சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். சாப்பிட்டு ஒரு கப் டீ குடித்தோம்னா ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். சப்பாத்தி பிசைகிற மாதிரியே போடணும். ஆமாம், கொஞ்சம் இலகுவாக இருக்கணும். மெலிசாக தட்டுறதுக்கு நல்லா வரும். பிஸ்கெட் சாப்பிட்றதுக்குனா இது சாப்பிட்டோம்னா நல்லது உடம்புக்கு. வெல்லம் இருக்குது, ராகி இருக்குது, இரும்பு சத்து நல்லா இருக்குது, வரும் பசங்களுக்கு. இப்போ ஒரு வாழை இலை இருந்தால் வாழை இலை வச்சுக்கலாம். வாழை இலை இல்லாத பட்சத்தில் ஒரு கவர் வச்சுக்கின்னு கொஞ்சம் எண்ணெய் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மாவை ஒரு உருண்டை இப்படி சன்னமாக நம்மளுக்கு கைக்கு தகுந்த மாதிரி சன்னமாக தட்டிட்டு, இங்கே கல் வச்சுருக்கேன் பாருங்கள், கல் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். ஸ்லோவாக வச்சு ஒரு பக்கம் வெந்ததுங்களா, மறுபக்கம் போட்டுட்டு கொஞ்சம் ஆயில். ஸ்லோலியே வச்சு செய்யணும். ஆமாம், உங்களுக்கு நான் சிம்பிளி கூட செஞ்சு காமிக்கிறேங்க. ராகியில் வேர்க்கடலை, வெள்ளம்லாம் வேர்க்கடலையை வறுத்துட்டு வெல்லம் வேர்க்கடலையை பொடிச்சு வச்சுக்கின்னு இதே மாதிரி பிளெயின் ரொட்டி, ராகி மாவு ரொட்டி பிளெயினாக வெல்லம் சேர்க்காம பிளெயினாக ரொட்டி சுட்டுட்டு அதில் அந்த பொடியை போட்டு மிக்சியில் ஒரு திருப்பிட்டு உருண்டை பிடிச்சிட்டோம்னா சிம்பிளி. அம்மா, உங்களுக்கு லட்டெல்லாம் செய்ய தெரியுமா? பொறுமையாக செய்யலாமா, செய்யணும்னா. தீபாவளி வருதுல்ல, முறுக்கு அப்பசம் ஓட்டெல்லாம் செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு நல்லது. வெளி ஃபுட்டுன்னா அப்செட் ஆகிடுது வயிறு, இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா. நம்ம கூட எப்போனா போர் அடிக்கும் போது கொஞ்சம் உடச்சி வச்சுன்னு சாப்பிடலாம். இது இன்றைக்கே சாப்பிட்டு முடிக்கணும்னு இல்லை, நாளைக்கும் நல்லா இருக்கும். ஓகே, நான் தட்டில் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி செய்யுங்க, செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு ரெசிபியை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரெசிப்பியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் போடுங்க. என் குழந்தைக்கு நான் ஊட்டுறேன், அவன் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவாள் எப்படி இருக்குதுன்னு. ஸ்வீட் அண்ட் டேஸ்டி ஹெல்த்தி. ஒரு காஃபி குடித்தோம்னா ஃபுல்ஃபில் ஆகிடும் ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஓகே, பாய்.